நம்ம வந்து இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் நம்ம தியானிக்க போறோம். ஸோ, அதாவது சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். டைட்டில பார்த்தாலே நிறைய புரிஞ்சிருக்கும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். ஒரு ரிமைண்டர் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் இது இல்ல. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு உன்னை அதிபதியாக்குவேன்றது வந்து ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். நம்ம நிறைய பண்றோம். இப்ப வந்து அத இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காகவும், இன்னும் கொஞ்சம் அதிகமாவும் நம்ம தியானிக்க போறோம். பைபிள் உங்க கையில இருந்தா, நெறைய வசனம் நம்ம இந்த போர்ஷன்ல இருந்து தான் படிக்க போறோம். சோ, இந்த சாப்டருக்கு நீங்க எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11. அகைன் நம்ம தாவீத பத்தி பார்க்க போறோம். இது வந்து நமக்கு தெரியும். சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளவு டீவியேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த போர்ஷனுக்கு நம்ம போலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு கூடாரத்தை போடலாம். தாவீதோட வீட்டுல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாமுவேல் போறாரு. போய் உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாரு. 7 பேர் வந்துட்டாங்க. முன்னாடி ஒவ்வொருத்தரா வராங்க. சாமுவேலுக்கு வந்து ஒவ்வொருத்தரை பாக்குறப்ப ரொம்ப ஓகே இவனா இருக்கும், இவன் தான் ராஜா, இவன் தான் ராஜா. ஆனா ஆண்டவர் இல்ல இல்லன்னு சொல்றாரு. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சவுல வந்து ஈசாயா கூட்டிட்டு போறாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 11வது வசனத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் ஒருத்தன் இருக்கான். அவன் அவ்ளோ முக்கியமானவன் கிடையாது. அவன் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஈசாய் சொல்றாரு. சோ இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 18வது வசனம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சவுலுக்கு வந்து ஒரு மாதிரி பொல்லாத ஆவி வந்து ஒரு மாதிரி மென்டலா இது மாதிரி பண்றாரு. அவருக்கு ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறவங்க தேவைப்படுறாங்க. இப்ப யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்ப என்ன சொல்றாங்க? தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட இருக்கிறான். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட்ல கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தாவீதோட குவாலிஃபிகேஷன் இதுதான். இது பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ச்சே, தாவீது எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு யுத்த வீரன், வாசிப்பதில் தேறினவன். ஏன்னா அவன் ஆடு மாடு மேய்க்கிறப்ப வாசிச்சிட்டு இருந்திருக்கான். வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி பயங்கர ஸ்ட்ராங்கு, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். காரிய சமர்த்தன் அப்படின்னா ஃபோக்கஸ்டு. ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா கரெக்டா அதை பண்ணிடுவான். நம்மள மாதிரி போனை பார்த்துட்டு டீவியேட் ஆக மாட்டான். கரெக்டா இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதை கரெக்டா பண்ணிடுவான். இவ்ளோ ஒரு அழகானவனும் கூட, சௌந்தரியமானவன், கர்த்தர் அவனோட இருக்கிறான். இவ்ளோ குவாலிஃபிகேஷன் இருக்கு. அவன் ரெஸ்யூம்ல வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்ல. இது எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க? 11வது வசனம் மறுபடியும் போனீங்க அப்படின்னா, இளையவன் ஒருத்தன் இருக்கான். அவங்க அப்பா கண்ணுக்கு வந்து அவன் இளையவனா மாத்திரம் தான் தெரிஞ்சானே தவிர இதுல இருக்க எந்த குவாலிஃபிகேஷனும் தெரியல. ஒருவேளை அவன் வீட்டிலே இருந்ததுனால நோட்டீஸ் பண்ணாம விட்டுருக்கலாம். சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுருக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அப்பாவுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவை. இத்தனை பசங்க இருந்தாலும் பொறுப்பா ஆடு மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் தேவை. அவன் அவனோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருந்ததுனாலதான் அவன ஆண்டவர் பிளஸ் பண்ணாங்க. கொஞ்சத்துல ஆடுல உண்மையா இருந்ததுனால மனுஷனுக்கு அவன் ராஜாவானான். ஆட்டுக்கு அதிகாரியா அவன் இருக்கான். அப்ப எப்படி அவன் உண்மையா இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ அவங்க வீட்டுல அவனுக்கு ரெஸ்பெக்ட் பெருசா இல்ல. அவனோட கேரக்டர் இவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு வந்து இன்னொன்னு பெரிய இடத்துக்கே அவன் போகலாம். அவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ராஜா ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. ஆனா அவன் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் நினைச்சிருக்கலாம், என் படிச்ச படிப்புக்கு நான் பாக்குற வேலை வந்து ரொம்ப கம்மிதான். நமக்கு அப்படி தோணும்ல. நம்ம வந்து சின்ன வயசுல நிறைய கனவு கண்டிருப்போம். ஒவ்வொருத்தரும் இப்ப என்னைய நினைச்சு நான் என்ன நினைச்சிருப்பேன், நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்னு நானே எனக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும். நான் டாக்டர் ஆயிரணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அப்படிதானே? ஆனா காலப்போக்குல வந்து ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மள ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாரு. வேதம் சொல்லுது, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இப்ப இருந்தாலும் கடைசியில ஆண்டவர் ஒரு விஷன் நம்ம கொடுத்திருப்பாரு. அங்க நம்ம போவோம். அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் போகிற இடத்துலயும் நம்ம உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் விஷயத்துல உண்மையா கொஞ்சம் டைம்ல உண்மையா இருக்கணும் நம்ம. இப்போ நமக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம சூழ்நிலையினால அதை பண்ண முடியாம ஒரு வேளை இருக்கலாம். கொஞ்சம் டைம் இருக்குல்ல உங்களுக்கு, அதுல நம்ம உண்மையா இருக்கு. அதுல நம்ம ஜெபிக்கலாம்ல. அதுல நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்த விஷனை நமக்கு நிறைவேற்றுவாரு. இன்னும் நம்ம
தாவீத குறித்து நம்ம தியானிக்க போறோம். 17வது அதிகாரம் எடுத்துக்கலாம். 17, 18. இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பா இப்போ அபிஷேகமும் பண்ணிட்டு போயிட்டாரு சாமுவேல். மறுபடியும் அவர் எங்க தான் போறாரு? ஆடு மேய்க்க தான் போறாரு. நமக்கு அடுத்த அதிகாரத்துல இது வந்துருச்சு, கோலியாத்தோட சம்பவம். ஆனா இதுக்கும் எவ்வளவு கேப்ன்னு நமக்கு தெரியாது. அபிஷேகம் நம்ம சில நேரம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துருது. ஒரு பாஸ்டர் வந்து தீர்க்கதரிசனம் ஏதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம வந்து அப்படியே அடுத்த நாளே நம்ம வந்து உயர்த்துவோம். ஒரு பாட்டுல வந்து பணக்காரர் ஆகுற மாரி காட்டுவாங்க சினிமால. அதே மாரி நம்ம ஆயிருவோம்னு நெனைக்கிறோம். இல்ல, மறுபடியும் சாமுவேல் அபிஷேகம் பண்ணாலும் தாவீது வந்து ஆடு மேய்க்க போக வேண்டி இருந்துச்சு. அவனோட கொஞ்சம் ஆடுகள்ல அவன் உண்மையா இருந்தான். போய் இப்போ வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவன கூப்பிட்டு, இந்த வறுத்த பயிறு 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பத்த எடுத்துக்கொண்டு உன் சகோதரர்ட்ட ஓடி போய் அந்த அதிகாரி கிட்ட 10 பால் கட்டி எல்லாம் குடுத்து நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது அதிகாலையில் எழுந்து எந்திரிக்கிறாரு. ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவன் மைண்ட் செட் ஃபுல்லா அந்த ஆடு மேல இருக்கு. அந்த ஆட்ட வந்து பத்திரமா விட்டுறான். ஒரு வேலை குடுத்த உடனே அத பாக்க ஓடல. அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவனோட கொஞ்சம் ஆடுகள் மேல கரிசனையா இருந்து, காவலாளிட்ட பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, அவ்ளோ ஒரு கொஞ்சம் விஷயத்துல அவ்ளோ உண்மையா காவலாளி வசமாய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் போறாரு. போய் அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். 28வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அவனோட சகோதரர்கள் கேட்கறாங்க. ஏன்னா, இவன் தாவீது போன இடத்துல சும்மா இல்ல. ஒவ்வொருத்தர்ட்டயா போய் இந்த கோலியாத்த கொன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்னு கேட்டோனே, அவங்க சகோதரர்களுக்கு கோவம் வந்துருச்சு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க வந்து உனக்கு இங்க வேலையே கிடையாதே! உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிறது தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அத பார்க்கலாம். இதுலயும் நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்ப்போம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதையே அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, ஃபர்ஸ்ட் பிரதர், எல்டர் பிரதர் வந்து சொல்றாரு, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை இனி யார் வசத்தில் விட்டாய்? அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏய், இங்க உனக்கு என்ன வேலை? நீ ஆடு மேய்க்க போணும். அதுதானே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு நீ எங்க வந்த? அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா தாவீதுனாலேயே ஆடுதான் அப்படின்னு எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அவருக்கு அத தவிர வேற எதுவும் தெரியல. அவருக்கு அவ்ளோ டேலண்ட்ஸ் இருந்தாலுமே, அத வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லாம ஆடு மேய்க்கிறதுல இருந்தாரு. ஆனாலும் அதுலயும் வெளிக்காட்டுறாரு பாருங்க. அதுலயும் சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. நான் சாதாரண மேய்ப்பன் தானே அப்படின்னு சொல்லி தாவீது நினைக்கவே இல்ல. நான் மெய்ப்பனா இருந்தாலும் அதுல என்னோட டேலண்ட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஒரு சின்ன இதுவா இருக்கலாம். ஒரு சின்ன டேபிள் துடைக்கிற வேலையா இருக்கலாம். சர்ச்சுல சேர் எடுத்து போடுற வேலையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அதுல நம்ம நேர்த்தியா நம்ம செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்மள வந்து அதிகாரி ஆக்குவார். அதிகாரி ஆக்குவாரோ, ஆக்கலையோ அது 2வது விஷயம். கண்டிப்பா இம்மைக்கு இல்லன்னா, மறுமையில அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நமக்கு ஹெட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தான். ஆ எனக்கு இப்ப ஆஃபீஸ்ல போறப்போ, ஒவ்வொரு வாட்டியும் அந்த அப்ரைசல்ன்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் சம்பள உயர்வுக்காக கூப்ட்டு பேசும்போது, எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க நல்லா தானே வேலை செய்றீங்க. இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப, இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்ல. ஏன்னா, நன்மையான எந்த ஈவா இருந்தாலும் மேல இருந்து வருது. அப்படிதானே? அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து வராம நமக்கு சேலரி வராது. சோ அவருக்கு தெரியும். எந்த டைம்ல எத குடுக்குறதுன்னு அவருக்கு தெரியும். அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்க அவருக்கு தெரியும். அதே மாரி நம்மளோட பாஸ் வந்து காட் தான். நம்ம பாஸ் நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோ, இப்போ ஒரு கடையில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ நெறைய பேரு வந்து ஓனர் இருந்தா வேற மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓனர் இல்லன்னா வேற மாரி ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஓனர் யாரு அப்படின்னா ஆண்டவர் தான். அவரு பார்த்துட்டே இருக்காருங்க. அவர விட மேலான ஒரு ஓனர் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஓனர். அவரோட அதிகாரத்துக்கு நம்ம கீழ இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா அவர் இருக்கிறபடினால, நமக்கு குடுத்திருக்கிற கொஞ்சம் வேலையில நம்ம உண்மையா இருக்கும்போது, கண்டிப்பா அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ட்டாரு. எல்லாரும் விசுவாசிக்கிறோம்ல நம்ம. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். இந்த ஒரு வார்த்தைய நீங்க விசுவாசிங்க. நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும், அதுக்கான கிரியைக்கு ஏத்த பலன் வந்து ஆண்டவர் தருவாரு. சோ சின்ன விஷயமா இருந்தாலும், அதோட நம்மளோட பெஸ்ட்ட குடுக்கணும். அதுல நம்மளோட 100% நம்ம குடுக்கணும். அதுல நம்ம சோம்பலா இருந்துட்டு, இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அ
அப்புறம் ஆண்டவர் நம்மள உயர்த்தவே முடியாதுல்ல. அழகா நெறைய வசனங்கள் இருக்கு. நான் இத பத்தி எடுத்துட்டே போயிரலாம். நான் ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுறேன். 34வது வசனம். அதே 17வது அதிகாரத்துல 34. தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறபோது இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ சிங்கம் வருது, கரடி வருது. அதுல இருந்து ஒரு ஆட்ட பிடிச்சிருச்சு. அவ்வளவுதான். வேற எதுலயா கை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. என்னோட ஆட்ட பிடிச்சிருச்சு. என்கிட்ட இருக்க கொஞ்சம் கொடுத்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில கை வச்சிருச்சு. இல்ல நான் அந்த ஆட்டை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவரோட உயிரையும் பொருட்படுத்தாம அதை வந்து மீட்டு கொண்டு வர அவரோட 100% அவரோட முழு பலனை கொடுத்து இந்த ஆடை மீட்டுட்டு வராரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 40வது வசனத்துல அந்த என்ன பண்றாரு, அவரோட சவுலோட ட்ரெஸ் குடுத்தா செட் ஆகல. அந்த யுத்த ஆயுதம் செட் ஆகல. அந்த ஆற்றுல இருந்து 5 கல் எடுக்கிறார். கூழாங்கல்ல எடுத்து, அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு, அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பை. எப்போதும் யூஸ் பண்ற ஒரு பை. அதுல வச்சுக்கிறாரு. நமக்கு தெரியும் கையில வந்து கோல எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு மெய்ப்பனா தான் இருந்தாரு. வேற எதுவும் கிளாஸுக்கு அவர் போல வாசிக்கிறதுக்கு. வேற எதுக்கும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏதோ ஒரு ஃபங்ஷன்னா கூட அவர் வந்து ஆடு மேய்க்கிற இதுல தான் விட்டுர்றாங்க அவங்க வீட்ல. வேற எதுவும் அவங்களுக்கு குடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் அவர் தாவீது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி உண்மையா இருந்தபடியினால நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் வந்து எவ்ளோ அழகா ஒரு அரசனா மாற்றினாரு. ஹிஸ்டரியில அவர மாதிரி ஒரு அரசன் இல்ல. இல்ல. இன்னும் வந்து தாவீத பத்தி சொல்றாங்க. தாவீதோட ஸ்டார். அது இன்னும் ஃபேமஸா இருக்கு. யூதர்கள்லாம் போனீங்க அப்டின்னா, தாவீதுனாலே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஆக்சுவலி அவர் ஆடு மேய்க்கிறவர் தான். ஒருவேள அவர் ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இல்லாம இருந்திருந்தாரு அப்டின்னா, ஆடு மேய்ச்சிட்டே அவரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். ஏனோ தானோன்னு போயிருக்கும். நம்ம ஏனோ தானோன்னு ஒரு வேலைய செய்யும்போது, நம்மளோட வாழ்க்கை அதிலயே முடிஞ்சிரும். தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஜாக்கிரதையா நம்முடைய வேலையை செய்யும்போது நமக்கு நம்ம மேல இருக்கவங்க நம்மளை பொறுத்து கஷ்டப்படவே கூடாது. இவகிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை, ஏன்னா இவங்க பெர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் அவங்க நம்புற மாதிரி நம்ம இருக்கணும். ஜாக்கிரதையா நம்ம பண்ணும்போது நம்ம மோசமான முதலாளிக்கு கீழே வேலை செய்ய மாட்டோமா, நம்ம ராஜாக்கு கீழே வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி. ராஜாவுக்கு கீழேனா எவ்வளவு நல்ல பொசிஷன் பாருங்க. ஆண்டவர் உயர்த்திட்டே போவாரு. இதுக்கு நான் ஒரு சாட்சியா இருந்திருக்கேன். நிறைய இடத்துல அவ்வளவுதான், இந்த மாதிரி கம்பெனில நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்றதான் என்னோட மைண்ட் செட். ஏன்னா என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எழுதிட்டே போலாம். பேஜ் ஃபுல்லா எழுதிட்டு போலாம். இந்த ஃபீல்டுக்கு நம்ம செட் ஆக மாட்டோம் அப்படின்னு நான் நினைச்சு நான் எழுதினேன் அப்படின்னா எல்லாம் எழுதலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா, கர்த்தர் என்னோட இருந்தாரு. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நான் வந்து உண்மையா வேலை செஞ்சேன். ஜாக்கிரதையா வேலை செஞ்சேன். ஒவ்வொரு விஷயம் பண்றப்போ இன் அ இப்போ லாகின் பண்ணும்போதே எப்படின்னா, என்னோட டேபிள்ல வந்து அந்த வசனம் இருக்கும். கொலைசெயர் 3:23 நீங்க இருந்தா எடுங்க. நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படிங்கறது வச்சிருப்பேன். சோ நான் லாகின் பண்ணும்போதே ஆண்டவர்கிட்ட அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போதே ஆண்டவர்கிட்ட சொல்றது என்னன்னா, அப்பா இன்னைக்கு வாங்குற சம்பளத்துக்கு நான் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கணும். கூட வேலை செஞ்சா பரவாயில்ல. எனக்கு வந்து இன்னைக்கு ரூ. 100 சம்பளம்னா, நான் ரூ. 100க்கு மேல வேலை செஞ்சேன்னா பரவாயில்ல. ஆனா நான் கம்மியா வேலை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணியிருக்கேன். நிச்சயமா ஆண்டவர் வந்து அந்த பிரேயர் எல்லாம் வந்து கேட்டிருக்காரு. எங்க போனாலுமே எனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்போ டீம்ல இருந்து 4 பேர் எடுக்குறாங்க அப்படின்னா, நிச்சயமா என்னைய எடுக்க மாட்டாங்க. இவங்க இருக்கட்டும், மத்தவங்கள எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துல நடந்திருக்கு. நான் வேலைய விட்டு போனா அப்படின்னா, எனக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கணும். அதாவது எனக்கு பதிலா இன்னொரு ஆள எடுக்கணும்னா 4 பேர் எடுத்திருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் 4 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியும். அடடா! இவ்ளோ வேலை வாங்கிருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தோட ஸ்டாண்டர்ட பொறுத்தவரைக்கும் சம்பளம் வாங்குறோமா, ஓட்டி விட்டு போயிரலாம். நெறைய பேர் என்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா இந்த இந்த ஃபீல்டுல நீங்க சர்வைவ் பண்ண முடியாது. ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரியும், என்னோட பாஸ் மேல இருக்கிறவரு. அவரு சொல்லியிருக்காரு, நீங்க ஜாக்கிரதையோட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்கிரதையோட உடைய கை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லியிருக்கு.
சோ நம்மளோட கை ஆளுகை செய்யும். சோம்பேறியா இருந்தோம் அப்படின்னா, பகுதி கற்றவங்களா இருப்போம். நம்ம மத்தவங்களுக்கு அடிமையா தான் இருப்போம். கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னும் ஒரு டாபிக் மட்டும் தாவீத பத்தி பார்த்துரலாம். 2 இடம். நான் அந்த வசனத்த வாசிக்கல. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வாசிச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 24, 4, 26, 2. இந்த 2 வசனத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உம் ஒரு வசனத்த மட்டும் நம்ம படிக்கலாம். 2 சான்ஸ் கிடைக்கும். தாவீதுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். சவுல கொல்றதுக்கு. நமக்கு இப்ப தெரியும் தாவீது வந்து அஹ் இவர கோலியாத்த கொன்னுட்டாரு. அப்போ வந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000ன்னு சொன்ன உடனே சவுலுக்கு பயங்கரமா எரிச்சல் வந்துருச்சு. தாவீத வந்து பகைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தாவீதுக்கு மேல பயம் வந்துருச்சு. இவ்ளோ ஞானமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தானாலும் என்ன நடக்குதுன்னா, தாவீது டெய்லி போறாரு. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமென்டேஷன் வாசிக்கிறார். அந்த வேலையிலும் உண்மையா இருக்காரு பாருங்களேன். இவர் யோனாத்தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சவுல் வந்து உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு இப்ப அடுத்த உயர்வு கிடைக்குது என்ன அப்படின்னா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறது. ராஜாவுக்கு மியூசிக் வாசிக்கிற அடுத்த ஒரு லெவல் ஆஃப் இன்கிரிமெண்ட். எப்படி ஒரு அசோசியேட்டா இருந்துட்டு ஒரு என்ஜினியரா வருவாங்க. அடுத்து வந்து சீனியர் என்ஜினியரா வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உயர்வு கிடைக்குது. என்ன அப்படின்னா இசை வாசிக்கிறாரு. அந்த இசை வாசிச்சுட்டு திருப்பியும் வந்து ஆடு மேய்க்க போறாரு அவரு. பார்ட் டைம் ஜாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து இசை வாசிச்சுட்டு போறாரு. யோனத்தான் சொல்றாரு சவுல் உங்களை கொல்ல போறாரு அப்படின்னாலும் அவர் வந்து வாசிக்கிறாரு. அப்போ வந்து சவுல் வந்து ஈட்டிய தூக்கி எறிகிறாரு. அது தாவீது வந்து ஆண்டவர் தப்பு வைக்கிறாரு. இப்போ தள்ளி போய் விழுது. இதெல்லாம் சம்பவம் நடக்குது. இப்ப தெரியுது சவுல் வந்து கொல்லணுன்ற முடிவுல இருக்காருன்னு தெரிஞ்சு, இந்த தாவீது பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவரோட ஒவ்வொரு நிலைமையும் பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தியமா நடிச்சிருப்பாரு சில இடங்கள்ல. இந்த மாரி சாப்பாடு இல்லாம போய் அந்த சமூக தப்பங்கள் இருக்குல்ல, அத வாங்கி சாப்பிட்டுருப்பாரு. ரோடா அலைஞ்சிருக்காரு. அவரோட மனைவி எல்லாம் புடிச்சிட்டு போயிருவாங்க. அது இவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலையில தாவீது கோ த்ரூ பண்றாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கரெக்ட்டா சவுல வந்து ஆண்டவர் கையில ஒப்புக்கொடைக்கிறாரு. அந்த ஒரு கெபிக்கு நடுவுல போற குகைக்கு நடுவுல சவுல் வந்து பாத்ரூம் போயிட்டு இருந்தாரு. அப்படிதான் போட்டிருக்குது. மழை ஜலிக்க போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 24வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து சவுல் வந்து கரெக்ட்டா தாவீது கொல்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்த மாரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாவீது போய் அவரோட ட்ரெஸ்ஸ வந்து வெட்டிட்டு போயிட்டு சொல்றாரு. அப்போ கூட இருக்கவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த வசனத்த படிச்சீங்கன்னா, அப்பாடா! நம்மள யாராவது இப்படி சொன்னாங்கன்னு வைங்களேன், ஆமா உசுப்பேத்தி விட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? 24:4 நான் எடுத்துட்டேன் அந்த வசனத்த. இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமாடும்படி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். அதாவது சத்துருவ ஒப்புக்கொடுப்பேன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல, வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சா? கொல்லுங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறாங்க எல்லாரும். ஆனா தாவீது வந்து சொல்றாரு, இல்ல ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர மேல நான் கைய போட மாட்டேன். இது தப்பு அப்படின்னு சொல்லி அழகா அவருக்கு போராட்டம் தான். கொன்னுட்டார்ன்னு வையேன், யாருமே வந்து கேட்க போறதில்ல. ஏன்னா அவ்ளோ பாடுபடுத்தியிருக்காரு சவுலு. ஆனா இல்ல. ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு. நான் இதுல உண்மையா இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரோட கொள்கைய விட்டு நான் மாற மாட்டேன். நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து அவ்ளோ சூப்பரா பேசுவாரு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அதுக்கப்புறமும் சவுல் வந்து அப்ப சொல்லுவாரு, திருந்துன மாரி சொல்லுவாரு. சரிடா, நீ வந்து நீ ராஜ்யத்த உனக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்னோட சந்ததியெல்லாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னு உடன்படிக்கை எல்லாம் பண்ணுவாரு. நல்லா அதுக்கப்புறம் சமாதானமா போவாங்கன்னு பார்ப்போம். ஆனாலும் திரும்பியும் மனுஷன் வந்து துரத்துவாரு சவுலு. அடுத்து 2வது வாட்டியும் வந்து அவரோட ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தாவீது வந்து சவுல பாதுகாப்பாரு. அவரோட சேவர்ட்ட சொல்லுவாங்க, "ஏன் நீங்க சவுல பாதுகாக்கல? இப்படி இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விடுவாரு தாவீது. எவ்ளோ ஒரு நல்ல மனுஷன் இல்ல. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவங்க மேல கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் சொன்னது நிமித்தமாக தாவீது வந்து அவ்ளோ கரெக்ட்டா இருக்காரு. அவரோட விஷயத்துல ஆண்டவரோட விஷயத்துல அவ்ளோ உண்மையா இருக்காரு. சில நேரங்கள்ல சில பேர் சொல்லலாம், "ஏன் இப்படி பண்ற?" நான் சொன்னேன்ல, "வேலை இவ்ளோ செய்யாத. இது நல்லதில்ல. நீ செஞ்சு பழகிட்டன்னா உன்னைய அடிமையாக்கிருவாங்க. உன்னைய டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. நீ இப்படிதான்னு நினைச்சுருவாங்க." அப்படின்னு நெறைய பேர் நமக்கு சொல்லலாம். நான் வந்து
எனக்கு குழந்தை 2வது குழந்தை பொறந்தப்போ வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தோம். ஒரு 12 பேர் வந்திருப்பாங்க வேலைக்கு. வருவாங்க ஒருத்தவங்க, வந்தோனே செட் ஆக மாட்டாங்கல்ல நம்ம வீட்ல. எல்லாம் சொல்லிக் குடுக்கணும் நம்ம. 1 வாரம் அதிலயே போயிரும். குழந்தை அவங்க கிட்ட செட் ஆகணும். அதிலயே போயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ கொஞ்ச நாள் ஆனோனே மத்தியானம் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. சரி மத்தியானம் சரி வயசானவங்களா வந்தாங்க கொஞ்சம் அப்டின்னா, சரி மத்தியானம் படுத்துக்கட்டும் அப்டின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். ஆ அப்புறம் என்ன ஆகும், ஒரு 4 மணி வரைக்கும் தூங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் நான் டீ போட்டு கொண்டு வந்து நான் எழுப்பி நான் அதுவரைக்கும் நான் ஆஃபீஸும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துட்டுருப்பேன். எனக்கு எழுப்புறது கஷ்டமா இருக்கும் அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் டீ போட்டு குடுத்து, அவங்கள எழுப்பி அவங்களையும் குழந்தை மாரி நான் வீட்ல வந்து இன்னொரு குழந்தை இருந்த மாரி ஆயிடும். அப்புறம் ஆள் செட் ஆக மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க என்னைய அதிகாரம் பண்ற மாரி ஆயிருவாங்க. இவ்ளோ சேலரி குடுத்து இப்படி நம்ம அடிமையா இருக்க வேண்டியிருக்கேன்னு எனக்கு தோணும். அப்புறம் அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஏதாவது வேலை குடுக்குறப்போ ரொம்ப சொகுசா இருந்துட்டு வேலை குடுத்தா கஷ்டமாயிரும்ல. அந்த மாரி போயிருவாங்க. இந்த மாரி ஒரு பெரிய போராட்டம். நான் இப்ப ஈஸியா சொல்றேன் அது. 1 வருஷமா கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து, "என்ன ஏசப்பா ஒரு மனுஷிக்கு வேலைக்காரங்களால இவ்ளோ பிரச்சனை வருமா ஏசப்பா?" அப்படின்னு சொல்லி போராடினேன். அப்ப வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, "உன் மேல தான் தப்பு இருக்கு. இல்லன்னா இவ்ளோ வேலைக்காரங்க போக மாட்டாங்க. நீ வந்து கரெக்ட்டான இடத்துல அவங்கள வைக்கணும். அவங்கள வந்து அவங்க வேலைக்காரங்க தான் அப்படிங்கிறத நீ அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு வேலைக்காரங்க செட் ஆவாங்க. நீ திட்டணும் அப்பப்போ" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் அது மாரி ட்ரை பண்ணேன். ஆனா எப்படிங்க ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கும்போது, அவங்க கிட்ட நம்ம சிடுசிடுன்னு இருந்தா, நம்ம கேரக்டரே மாறிடாதுல்ல? மாறிடும்ல? அது ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் இல்லல்ல? அப்ப நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் போராடினேன். "எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு சொல்லிக் குடுங்க ஏசப்பா" அப்படின்னு சொல்றப்ப, ஆண்டவர் ஒரு வசனத்த சொன்னாரு. ம். அந்த குணசாலியான ஸ்திரீ இல்ல, அதுல வந்து வரும். "அதிகாலை எழுந்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ போறது கரெக்ட் தான். நீ உனக்கு சாப்பாடு இல்லாட்டியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு குடுக்கணும்னு நெனைக்கிற. மத்தவங்க சொல்றது மாரி நீ நடத்தாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ட்ட பேசினாரு. அப்ப நான் வந்து சரிப்பா, இதனால எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவால்ல. நீங்க என்னைய இப்படி இருக்க சொல்லியிருக்கீங்க. நான் இந்த விஷயத்துல உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் ஒப்பு குடுத்தேன். இப்போ ஒரு ஒரு அக்கா வந்திருக்காங்க. இவங்க வந்து 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. ஆ என்ன சொல்றது? நான் நம்ம வீட்ல ஒருத்தவங்க மாரி தான் இருக்காங்க. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகமே ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கும்போது, நம்ம வேலைய உண்மையா செய்யும்போது, ஆண்டவர் அநேக விஷயங்களுக்கு நம்மள அதிகாரியாக்குவாரு. ஆ அந்த லூக்கால மெயின் பார்த்தீங்கன்னா 16:10 குழந்தை உண்மையாக அநேகத்தில் அதிகாரியாக்குவேன். அந்த வசனத்த நம்ம தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னா, 13வது வசனத்துல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, எடுத்துக்கலாம். லூக்கா 16, 13. ஆ அந்த 10வது வசனத்துல தான் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவரா இருக்கிறான். அந்த இது எல்லாமே வருது. ஓகே. இதுல பார்த்தோம் அப்டின்னா, 2 எஜமான்கள் எந்த ஊழியக்காரனும் 13வது வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இது வந்து நெறைய பேர் நெறைய மாரி அத வியாக்கியானம் குடுப்பாங்க. இத அடுத்த வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா, நீங்க உலகத்த விட்டுட்டு ஆண்டவருக்கு தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பணம் காசுக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செய்யக்கூடாது. வேலையில சம்பளம் கம்மியா வருது அப்படிங்கிறத நம்மளோட பெஸ்ட்ட குடுக்காம ஏன்னா நம்ம உலக பொருள்ல வேலையே ஊழியம் தாங்க. நீங்க உங்க உடல் இப்ப நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, இப்போ யாராவது வர்றாங்க அவங்களுக்கு அவங்கள வச்சு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்ல. அவங்க நம்மளோட கஷ்டப்பட்டவங்களா இருக்கலாம். நமக்கு ஃபியூச்சர்ல அவங்கள வச்சு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுனாலும் பரவால்ல. அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு உங்க பெஸ்ட்ட குடுங்க. உங்களால என்ன நல்ல ஃபுட் குடுக்க முடியுமோ அத குடுங்க. ஆண்டவர் அத கனம் பண்ணுவார். அதுதான் அதுக்கு அர்த்தம். நமக்கு காசு செலவானாலும் பரவால்ல. அதுக்கு முன்னாடி மேல இருக்க வசனம்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஆ
அதாவது உலக பொருள வச்சு வித்துட்டு, நீங்க அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லி. பொருளாசையினால நம்ம வந்து மக்கள விட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க பெரிய சொத்து என்ன அப்படின்னா, நம்ம வீடோ, சொத்தோ, காசோ, வேலையோ கிடையாது. மக்கள் தான். சிநேகிதரை சம்பாதியுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்மளோட பெஸ்ட்ட நம்ம எல்லாருக்கும் குடுக்க போறோம். ஆண்டவர் நம்மள கொண்டு பெரிய காரியங்கள செய்ய போறார். ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க செய்யறத ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். நம்ம சில விஷயம் பண்ணும்போது, அத வந்து கனப்படுத்துற இடத்துல நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நம்ம எத செய்தாலும் மனுஷனுக்கு செய்யாம கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்றோம். அது வசனத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னோட மாமியார் கூட நான் 5 வருஷம் இருந்தப்போ, நான் வந்து ஆ நான் ஏற்கனவே போன வாரமே அதான் சொன்னேன்னு நெனைக்கிறேன். அவங்களோட ஸ்டாண்டர்டே வேற. கிளீனிங்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அவங்க ஸ்டாண்டர்டுக்கு வர முடியாது. இருந்தாலும் ரொம்ப நைட்ல அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா, நைட்டெல்லாம் நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேன். கிச்சன தொடச்சு, தொடச்சு என்னென்ன இருக்கோ தொடச்சு நோண்டி, நோண்டி கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா, அவங்க அடுத்த நாள் காலையில வந்துட்டு அவங்களால முடியாது. அப்பதான் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் துடைப்பாங்க. எல்லாத்தையும் அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னப்பா நம்ம இல்லாம ஒரு இடத்துல கூட நம்ம தூசி விடலையே! அப்படின்னு சொல்லி நான் ஃபெட் அப் ஆயிட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல. நம்ம இத பண்ணக்கூடாது. நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் திருப்பி அவங்க வந்து செய்றாங்க. நமக்கு ஒரு ரெகக்னேஷனே கிடைக்கல. நம்ம செய்றதுக்கு உண்டான பலனே இல்ல. அப்படின்றப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. "கொஞ்சத்துல உண்மையா இரு. நீ எத செஞ்சாலும் மனுஷனுக்குன்னு செய்யாத. அவங்க எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நெனச்சு செய்யாத. நீ எனக்காக செய்" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றப்ப, நான் திருப்பி திருப்பி எதையாவது நோண்டிட்டே தான் இருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். இப்போ அது எல்லாமே எனக்கு இப்போ கை கொடுக்குது. ஆண்டவர் என்னோட ஊழியத்துல ஆண்டவர் எனக்கு குடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, "நீ அடைக்கல பட்டணமா இருப்ப. அதாவது யாரு வந்தாலுமே நீ ஆதரிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருப்ப" அப்படின்னு ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருந்தாரு. அதுக்கு வந்து அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு அவ்ளோ யூஸ் ஆகுது. நான் அவங்களுக்காக செஞ்ச விஷயம். அங்க இருக்கிறப்ப என்னோட உடல் உழைப்புக்கு நான் என்னெல்லாம் பண்ணனோ, அது எல்லாம் எனக்கு இங்க வந்து யூஸ் ஆகுற மாரி ஆண்டவர் செஞ்சாரு. ஒருவேளை நீங்க அந்த மாரி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. நல்ல பாஸ் கீழ வேலை செய்யல. எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேஸ்ட்டுப்பா அவன்லாம் மதிக்கவே மாட்டான் நம்மள. நன்றியே இருக்காது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நன்றி இருக்காது. அவங்க மனுஷங்க தான். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. சோ உங்களோட பெஸ்ட்ட குடுங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வந்து அதிபதி அநேகத்துக்கு அதிபதியா மாற்றப் போறாரு. சீக்கிரத்துல நம்ம அதுக்கான சாட்சிய நம்ம பகிரப் போறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.